அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இக்கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இதிலே நாம் படிக்கவிருக்கின்ற பாடம் கிதாபுல் பைஅ என்ற பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம். இந்த பாடத்தில் அதாவது வியாபார சம்பந்தப்பட்ட பாடம். இந்த பாடத்தில் பாடம் 188வது பாடமாக நாம் பார்க்கவிருப்பது ஃபஸ்லுன் ஃபி ஷுரூத்தில் மபீஇ, அதாவது விற்கப்படக்கூடிய பொருட்களினுடைய நிபந்தனைகளிலே உள்ள பிரிவு. இந்த பாடத்திற்கு நாம் இந்த தலைப்பை இட்டிருக்கிறோம். இதற்கு முன்னர் உள்ள அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னுள்ள பாடத்தினுடைய தலைப்பு அதாவது வியாபாரத்தில் கூடாத வியாபாரம் அப்படின்னு. இதுக்கு முன்னுள்ள அதாவது இதுக்கு முன்னுள்ள பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வாங்குபவர் விற்பவர் ரெண்டு பேர்களுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு. பாய முஸ்தரி ரெண்டு பேர்களுக்குள்ள சில நிபந்தனைகளுக்கு அது என்னென்ன, அது பிறகு ரெண்டு பேர்களுக்கும் எவ்வளவு காலம் அந்த அந்த வாங்கியவர் அந்த மாதிரி விற்பவர் தன்னுடைய பொருளை ரிட்டர்ன் பண்ணலாம், அதை பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு அந்த ஹியாருடைய பாடத்திற்கு பிறகு இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது விற்கப்படக்கூடிய வஸ்துவினுடைய நிபந்தனைகள் என்பதை பற்றி இந்த பாடத்தினுடைய தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். 187வது பாடத்தில் அதாவது வாங்குவர் விற்பவர் ரெண்டு பேர்களுக்கும் இடையில் சுய விருப்ப பிரகாரம் இஷ்ட பிரகாரம் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணலாம், அது எவ்வளவு காலம் என்பதை பற்றி நாம் கண்டோம். அதில் சில பகுதி மட்டும் கடைசியாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கின்றன. அந்த விடுபட்ட அந்த விஷயங்களை 188வது பாடத்தில் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு விற்கப்படக்கூடிய பொருட்களினுடைய நிபந்தனைகள் என்னென்ன என்பதை நாம் பாடத்திற்கு சென்று விரிவாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்ப்போம். இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கம் என்ன அப்படின்னா, நாம் கொடுத்திருப்பது அதாவது லில் மபீஇ ஷுரூத்துன் ஹம்சத்துன், விற்கப்படக்கூடிய பொருளிற்கு 5 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த பொருட்கள் எப்படி எப்படி இருக்கணும்? முதல் நிபந்தனை கூன தாஹிரன், அந்த விற்கும் பொருள் இருக்குத சுத்தமாக இருக்க வேண்டும். முன்தஃபான் பிஹி, அது விற்கப்படக்கூடிய பொருளை கொண்டு பயன்படுத்த பிரயோஜனம் அடையப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், பயன் தரத்தக்க பொருளாக இருக்க வேண்டும் முஷ்டரிக்கு, வாங்குபவருக்கு. மக்தூரன் அலா தஸ்லீமிஹி, அந்த பொருளை ஒப்படைப்பதின் மீது அந்த விற்பவர் சக்தி பெற்று இருக்கணும். வாங்குபவரும் அப்படிதான், வாங்குவதன் மீது பொதுவாக ஒப்படைப்பதன் மீது சக்தி பெற்று இருக்க வேண்டும். வாங்குபவர் வாங்கிட்டு போயிடுவார். 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை, வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடியவருக்கு அந்த பொருள் சொந்தமாக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் 4வது ஒப்பந்தம். ஏன்னா அல்லது அவரை தொட்டும் யார் அவர் சார்பாக, அதாவது முஷ்டரி வாங்குபவர், அதாவது வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடியவர், அல்லது அந்த வியாபாரம் ஒப்பந்தம் செய்யக்கூடியவருக்கு பகரமாக அவர் சார்பாக நாயிபாக யார் வருவாரோ அவருக்கு சொந்தமாக்கப்படக்கூடியதாக இருக்கணும். அதான் சொல்ற அவு லிமன் நாபல் ஆக்கிது அணுகு, எந்த வியாபார ஒப்பந்தத்தை எந்த யாரை தொட்டும் அந்த வியாபாரம் ஒப்பந்தம் செய்யக்கூடியவர் அணுகு அவரை தொட்டும் யாரை அவர் நாயிபாக ஆக்கிறார் அவருக்கு அந்த பொருளை ஒப்படைக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை என்ன? அதாவது விற்பவர் வாங்குபவர் ரெண்டு பேர்களுக்கும் அறியப்படக்கூடிய வகையில் அது வியாபாரம் நடக்க வேண்டும். இதுதான் இதில் நாம் பார்க்க போகிறோம். இது அல்லாமல் இந்த ஷுரூத்துல் மபீஇல 5 நிபந்தனைகள் சொன்னோம்ல, இதில் அதாவது எந்தெந்த பொருட்களை விற்கக்கூடாது அதை பற்றியும் சொல்கிறாரு. அந்த விற்கப்படக்கூடாத பொருட்கள் என்ன, எந்த நிலையில் இந்த 5 நிபந்தனைகளுக்கு சில விஷயங்கள் முரண்படும், அது என்னென்ன என்பதை பற்றியும் இந்த பாடத்திற்குள் ஷுரூத்துல் பைஅ என்ற இந்த தலைப்பினில் உள்ள பாடத்திற்குள் நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்பொழுது நாம் முதலாக 187வது அந்த பாடத்தில் விடுபட்ட ஹியாருடைய காலம்,
விற்பவர் வாங்குபவருக்கு 2 பேர்களுக்கும் என்ன செய்கிறது, அந்த பொருளை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிறது. விற்றவரும் அவருக்கும் அந்த பொருளை விற்றவரிடமிருந்து திருப்பி வாங்கி கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது. இவர் வாங்குபவருக்கும் ஆ, அந்த யாரிடத்திலிருந்து வாங்கினாரோ, எந்த வியாபாரியிடம் வாங்கினாரோ அந்த நுகர்வோருக்கும் உரிமை இருக்குது அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அதனுடைய கால அளவு என்ன என்பதை பற்றி நாம் முன்னாடி சொல்லிக்கொண்டே வருகிறார். அதாவது முத்தத்துல் ஹியாருங்கிற அந்த தலைப்பில். அதில் என்ன அப்படின்னா, பொதுவாக 2 பேர்களுக்குமே வியாபாரம் நுகர்வோர், வணிகம் செய்பவர் நுகர்வோர், வாங்குபவர் பாய் முஷ்டரி. இந்த 2 பேர்களும் அந்த வியாபாரம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிரிவதற்கு முன்பதாக அவங்களுக்கு என்ன செய்யுது, பொருளை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். விற்றவரும் நான் மறந்து விற்றுட்டேங்க, ஏன்னா அதனால் இது பொருள் இல்லைங்க, இது விற்கிறதுக்காண்டி வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அல்லது குறை உள்ளதுங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, நல்ல பொருளை தராங்க அப்படின்னு சொல்லி அதை விற்றதை என்ன செஞ்சுக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அல்லது நாளைக்கு வாங்க நான் தரேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாங்கி வரும், இது வேண்டாங்க, நான் வாங்கணும்னு நினச்சேன், வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அந்த இடத்தை விட்டு பிரிவதற்கு முன்பதாக. அல்லது 2 பேருக்குமே சேர்ந்து நான் மன ஓப்பாக திருப்தியாக நான் வாங்கிக்கிறேங்க, நான் திருப்தியாக நான் விற்றுட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரத்தை என்ன செய்யலாம், அந்த வியாபாரம் நடைபெற்றதாக 2 பேருமே ஒப்புக்கொள்ளலாம். அல்லது 2 பேர்கள் ஒருவர் என்ன செய்யலாம், விற்றவரோ வாங்கியவரோ, இல்லைங்க ரிட்டர்ன் நான் வியாபாரத்தை முறிச்சுக்கிறேங்க, இது வேண்டாங்க, அந்த பொருள் வேண்டாங்க, அல்லது நான் விற்கலைங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விருப்பவர் சொல்லலாம் என்பதை முன்னாடி நம்ம 187வது பாடத்தில் நாம் அதை கண்டு கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி இந்த ரிட்டர்ன் கால அவகாசம் ரிட்டர்ன் பண்ணலாம், வாங்கியவரும் சரி விருப்பவரும் சரி 3 நாள் குறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோம். அது சம்பந்தமாக விஷயமாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நாம் பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னா, அதாவது இந்த பாடத்திற்குள் சென்று அந்த வியாபாரிக்கும் சரி, அது மாதிரி நுகர்வோருக்கும் சரி, அந்த பொருளை வாங்கியவருக்கும் சரி, ஆனால் எவ்வளோ காலம் அவர் 2 பேர்களுக்கும் எவ்வளோ காலம் வரை உரிமை இருக்குது, அந்த உரிமை இருக்கும் காலம் வரை அந்த பொருள், வாங்கிய பொருளோ விற்ற பொருளோ அது யாருடைய கஸ்டடியில் இருக்கும் என்பதை பற்றி இப்பாடத்திற்குள் சென்று நாம் பார்ப்போம். இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் இதை கேட்டுவிட்டு நாம் செல்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்யுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பணம் அனுப்பும் வசதி அளித்தவர்கள் தாராளமாக எங்கள் வங்கிக்கு பணத்தை அனுப்பி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அன்பையும் உயர்ந்த கூலியையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு அவனிடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்வதுடன், அது மாதிரி கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக உதவி செய்யணும் எண்ணம் படைத்தவர்கள் உங்களது உதவிகளை, உங்களது தானங்களை, சதகா தானங்களை எங்களுக்கு அனுப்பி தருமாறு வேண்டுகிறோம். அல்லாஹு தாலா ஈருலகிலும் உங்களுக்கு நன்மையை தருவானாக. எல்லா விதத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் துணை நிற்பானாக. ஆபத்திலிருந்தும் திடீர் ஏற்படக்கூடிய வியாதியிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்திடுவானாக. குறையற்ற செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற அடிப்படையில் நாம் பயணிப்போம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று விஷயங்களை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 188வது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்வோம், பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வியிலே பரக்கத்தை செய்வானாக. நல்ல ஆற்றலையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ரீதியிலே சிந்திக்கக்கூடிய திறனையும் அதன் வழி நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. சும்மா இதாக்கான கியாருளில் பாய் வஹதஹு ஃபல் நபி ஃபீ ஸமனில் கியாரி முல்கு. வேறு ஒரு வாசகம் சொல்றாரு, பிறகு அந்த கியாருடைய உரிமை. நம்ம இப்போ நான் சொன்ன பாடத்தினுடைய முன் சுருக்கத்தில், ஒரு பொருளை வாங்கியவரோ விற்றவரோ அந்த பொருளை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, வாபஸ் பெறுவது, அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, இந்த உரிமை இருக்குது பாயை விற்றவருக்கு வஹதஹு, விற்றவருக்கு மட்டும் அது இருந்தால். ஏங்க நான் விற்கிறேங்க, ஏன்னா எனக்கு தேவைன்னா நான் திருப்பி வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி விற்கிறார். அப்படி விற்றவருக்கு மட்டும் அந்த உரிமை இருக்குமேயானால் அந்த அடிப்படையில் வாங்குபவர் வாங்குகிறார். அப்படி சில வியாபாரம் இருக்குது. பல் மபீஉ,
இப்ப விற்கப்பட்ட பொருள் இருக்கிறது அல்லவா, ஃபி ஜமனில் ஹியாரி, அவருக்கு அதுல விருப்பம் என்ற அந்த காலத்தில் இஷ்டம், அந்த பொருளை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கால அளவு இருக்குத, 3 நாள் சொல்லி முன்னாடி படித்தோம். அந்த காலத்திலே அந்த விற்கப்பட்ட பொருள் இருக்குத, முல்குஹு, அந்த விற்றவருக்கு அந்த அந்த பொருள் சொந்தமாக இருக்கும். விற்கப்பட்ட அந்த பொருள் சொந்தமாகவே இருக்கும். யாருக்கு? விற்றவருக்கு, வியாபாரிக்கு அது சொந்தமாக இருக்கும். சரி, இது ஒரு மசாலாவை நாம பார்த்துட்டோம். ஃபல் மபீஉல இருந்து இது ஜும்லா ஷர்த்தியத்தான ஜும்லா. இதா கானல் கியார் லில் பாயிஇ வஹ்தஹுங்கிற இந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா ஃபல் மபீஉ ஃபி ஜமனில் கியாரில் முல்குஹுங்கிறது ஜவாபியத்தான ஜும்லா. இதா கானல் கியார் லில் பாயிஇ வஹ்தஹுங்கிற ஷர்த்தியத்தான ஜும்லா வரும். அதான் ஃபா வந்திருக்கு ஜவாபுல. அடுத்து இப்போ நம்பர் 5ல் வந்து என்ன சொல்றாருன்னு ஒரு முறை நாம் பார்த்தரலாம். فيكون ما ينتج عنه ملكه كاللبن والبيض والثمرة. உதாரணமாக இதுல வந்து என்ன சொல்றாங்க, உயிருள்ள பொருள், அதாவது ஒரு ஆட்டை வித்திருக்கிறாரு, கோழியை வித்திருக்கிறாருன்னு வைங்க. இப்போ அதை தொட்டும் ஃபயக்கூனமா, அந்த ஒரு பொருள் என்திஜு அணு, அந்த பொருளை தொட்டும் எது வெளி வந்திருக்குமோ, பிறந்திருக்குமோ, அதாவது ஆடை வித்திருக்கிறாரு, ஆட்டினுடைய குட்டி, அந்த பொருளை சார்பாக விற்கப்பட்ட அந்த பொருளை தொட்டும் எந்த ஒன்று குட்டி வெளியே வந்ததோ, அதன் சார்பாக எந்த ஒரு பிரயோஜனம் வந்ததோ, மில்குஹு, அந்த விற்றவருக்கே அதனுடைய உரிமை இருக்கு, சொந்தம். கல்லபணி, ஆட்டிலிருந்து பாலை போல ரிட்டர்ன் பண்ணா அந்த உரிமை வர, ரிட்டர்ன் பண்ணக்கூடிய காலம் 3 நாள் இருக்கிறார் அந்த காலம் வர. ஏன்னா ஒல் பைதி, அது மாதிரி முட்டையை போல, கோழியாக இருந்தால் முட்டை, ஒத்த மரத்தி, பழங்களை வாங்கினாரு, அந்த பழங்களை போல, மரத்தை வாங்கினாரு, ஏன்னா மரத்தை வாங்கினாரு, தோட்டத்தை வாங்கினாரு, தோட்டத்தினுடைய பழங்கள் திருப்பி அந்த தோட்டத்தை விற்றவரை ரிட்டர்ன் பண்ணா இப்ப பழத்தோட கொடுக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயம். விற்றவரும் பாதிக்கக்கூடாது, வாங்கியவரும் பாதிக்கக்கூடாது என்ற உயரிய அந்த எண்ணத்தோடு இஸ்லாம் நடந்து கொள்கிறது, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறது என்பதை இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்வோம். முஸ்தரி வஹ்தஹு, இப்ப வாங்கியவருக்கு மட்டும் உரிமை இருந்தால், இஸ்மு ஹியார், ஹியார் என்பது அந்த வாங்கிய வியாபாரியிடமிருந்து வாங்கியவருக்கு மட்டும் உரிமை இருந்தா, ஏங்க நான் வாங்கிட்டு போறேங்க இந்த முட்டையை, எனக்கு பிடிக்கலன்னா, அல்லது இந்த கோழியை வாங்கிட்டு போறோம், இந்த பிடிக்கலன்னா 10 கோழி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு, அந்த வாங்கக்கூடியவருக்கு மட்டும் அந்த உரிமை இருந்தால், விற்கப்படக்கூடிய பொருள் இருக்கிற ஃபீஸமில் ஹியாரி, அவருடைய இஷ்டம், அந்த இஷ்டம் எந்த கால அளவுக்குள்ள இஷ்டம் இருக்குமோ 3 நாள், அந்த இஷ்டம் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய, திருப்பி அந்த பொருளை வாபஸ் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையினுடைய அந்த காலத்திலே விற்கப்பட்ட அந்த பொருள் முல்குஹு, வாங்கியவருக்கு சொந்தமாகவே இருக்கும். அப்ப ரிட்டர்ன் பண்ணாலும் என்ன செய்ய, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அதுவரை இவருடைய உரிமையிலே இருக்கும். சரி, ஒயின் கான லஹுமா பல்முல்கு ஃபீஹி மௌகூஃபுன். சரி, ஒயின் கான, அந்த இஷ்டம் என்பது 2 பேர்களுக்கும் இஷ்டமாக இருந்த இஷ்டம், திருப்பி பொருளை திருப்பி கொடுக்கலாம்ங்கிற அந்த இஷ்டம், உரிமை இருக்குத, லஹுமா பாய் முஸ்தரி, விற்றவர் வாங்கியவர் 2 பேர்களுக்குமே இருக்குமே. ஆனால் பல்முல்கு ஃபீஹி, அதிலே சொந்தம் என்பது, உரிமை என்பது மௌகூஃபுன், எந்த தரப்பிற்கும் இல்லை என்று, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். மௌகூஃப்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதாவது யாருக்கு உரிமை அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படிங்கிறத பின்னாடி வளர்க்குறார். யாருக்கு அப்படிங்கிறது டிசைட் ஆகாது, ஏன்னா அப்போ நிறுத்தப்பட்டு இருக்கும், இவருக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா. எப்போ அது தெரியும்? இன் தம்மல் பை, அதான் ஆசிரியர் சொல்றாங்க, அந்த விற்கப்படக்கூடிய வியாபாரம் என்பது முழுமை பெற்றால். எப்படி? இன் தம்மல் பை, வியாபாரம் முழுமை பெற்றால் எப்படி முழுமை வரும்? தபையன அன்னஹு கான மில்கல் முஸ்தரி, இப்போ வியாபாரம் நடைபெற்று அவர் வாபஸ் பண்ணலை, அது மாதிரி விற்றவரும் வாபஸ் வாங்கலை பொருளை என்ற இந்த அமைப்பில் வியாபாரம், அந்த ஹியாருடைய காலம் 3 நாள், அந்த விற்கப்பட்ட அந்த பொருளினுடைய அந்த ஹியாருடைய காலம், அதாவது வியாபாரம் முழுமையாக நடைபெற்று விட்டார், 3 நாள் கடந்துருச்சு, அதான் வியாபாரம் முழுமை வரும். அந்த முழுமை என்பது அடைந்து விட்டால் வியாபாரம் தபையன், இப்போ தெளிவாகிவிடும், அன்னவுக்கான அந்த முல்கு, அன்னவுக்கான அந்த அந்த விற்கப்பட்ட பொருள் இருக்கிற மில்கல் முஸ்தரி, யாருக்கு சொந்தம்? இந்த அன்னவுக்கானுடைய இஸ்மு வந்து மபிய,
விற்கப்பட்ட அந்த பொருள் மில்கல் முஷ்தரி வாங்கியவருடைய உரிமையிலே அது ஆகிவிடும் என்பது தெளிவாகிவிடும். வியாபாரம் நடைபெற்றால் வியாபாரம் என்பது முறிவிட்டு விட்டால் முறிந்து விட்டால் 3 நாட்களுக்குள்ள நுகர்வோரோ, அதாவது நுகர்வோர்னா முஷ்தரி வாங்கியவர், வியாபாரி அதை கேன்சல் பண்ணிட்டார். 2 தரப்புலேருந்து ஒரு தரப்பு யாரையும் வச்சுக்கலாம். மேலே சொன்ன இந்த அந்த அமைப்பு சட்ட பிரகாரம் நம்ம சொன்ன அந்த சூரத் மசாலா பிரகாரம் வியாபாரம் என்பது அது முறிந்து விட்டால், அது கேன்சல் ஆகிவிட்டால் தபையன இப்போ தெளிவாகிவிட்டது அன்னஹு கேன விற்கப்பட்ட அந்த பொருளாகிறது மில்கல் பாயிகை விற்றவருடைய உரிமையிலே அது சொந்தமாக இருக்கும், உரிமையாகவே இருக்கும், அவருடைய உரிமையிலே அது ஆகிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ அடுத்து நாம் ஃபஸ்லுன் ஃபி ஷுரூத்தில் மபீஐ, அதாவது மபீஐ விற்கப்படக்கூடிய பொருளினுடைய நிபந்தனைகளிலே உள்ள பிரிவு என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். லில் மபீஐ ஷுரூத்துன் ஹம்சத்து, விற்கப்பட்ட பொருளுக்கு ஷுரூத்துன் ஹம்சத்துன் 5 நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதை பாடத்தினுடைய முன் சுருக்கத்திலும் நாம் பார்த்தோம். என்னென்ன பொருளை விற்கக்கூடாது என்பதையும் நாம் பார்த்தோம். அப்போ இந்த அமைப்பிலே நாம் இப்பொழுது இந்த பாடத்தை கவனிக்கவிருக்கிறோம், இந்த பாடத்தை சொல்லவிருக்கிறோம். அந்த 5 நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் அலசவிருக்கிறோம். ஏன்னா அது என்ன, முதல்ல என்ன அப்படின்னா ஐயக்கூன துவாஹிர, அந்த விற்கப்படக்கூடிய பொருள் சுத்தமாக இருக்கணும், கலப்படம் இருக்கக்கூடாது. பால் இருக்குது, பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது. முரதி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அந்த அந்த வீட்டில் அதை அதிகாலை நேரத்தில் மகளும் தாயும் பேசக்கூடிய ஒரு சரித்திரம் நமக்கு சான்று. பாலிலே உம்மா உம்மா சொன்னால் பாலில் தண்ணி கலம்மா, என்னம்மா அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, பாலில் தண்ணி கலக்க சொல்கிறாயே, நாம் பாலில் தண்ணி கலக்க விரும்புவோமா? அது மாதிரி தான் பிறரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் கலக்காது, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த பெண்ணை தன் மகனுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்த வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தூய்மையாக இருக்க வேண்டும், கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். முதல் நிபந்தனை, 5 நிபந்தனைகள். இரண்டாவது நிபந்தனை முன்தஃபஅன் பிஹி, அந்த பொருளை கொண்டு பயன்படக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளாக அந்த பொருள் ஆகியிருக்க வேண்டும். அந்த பொருளை கொண்டு பயன்படக்கூடிய தக்க பொருளாக அந்த பொருள் அவரை கொண்டு, அது பிஹியுடைய அந்த முஸ்தரி அந்த பொருளை வாங்கினார அதை கொண்டு அவர் பெறப்படக்கூடிய பொருளாக அந்த மபியா இருக்க வேண்டும், விற்கப்படக்கூடிய பொருள் இருக்க வேண்டும் அவருக்கு. அப்போ இரண்டாவது பயனற்ற பொருள். உதாரணமாக என்ன செஞ்சார், சில விஷயங்கள் இருக்குது, அது பயன் இருக்காது. காய்கறி வாங்கினார், அவரைக்காய் வாங்கினார், உள்ளே விதெல்லாம் இருக்கணும், அவரைக்காயில் உள்ளே காஞ்சி இருந்துச்சு, அவரைக்காய் கொஞ்சம் இதுதான் ஈரமாக இருந்துச்சு, ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த காய்கறி நல்லா இருக்கும். அவரைக்காய் உள்ளே காஞ்சி இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறது, விதை இல்லை, பயனற்ற பொருளாக ஆகிடும். அது மாதிரி மீனை விற்றாரு, பழைய மீன் விற்றாரு, டேஸ்ட்டே இல்லாமல் ஆகிடும். அப்போ பயன் பெறக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், ரெண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை என்ன, மக்தூரன் அலா தஸ்லீமிஹி, அந்த பொருளை, அதாவது அந்த பொருளை ஒப்படைப்பதின் மீது அவர் சக்தி பெற்று இருக்க வேண்டும். அந்த பொருளை எடுத்து கொடுக்கணும், அதுக்கு சக்தி இருக்கணும் அவருக்கு, அந்த மாதிரி பொருளாக இருக்கணும், அந்த மாதிரி பொருளை விற்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்துட்டு நான் இதை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி பொருளை ஒப்படைக்காமல் ஒரு வியாபாரம் செய்தால் அது எப்படி கூடும்? அந்த வியாபாரம் கூடாது. பொருளை ஒப்படைக்கும், அதற்கு சக்தி பெற்று இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த விற்கப்படக்கூடிய பொருளினுடைய மூணாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை என்னங்க, மம்லூக்கல் லில் ஆகிதி, வியாபார ஒப்பந்தம் செய்கிறாரே, அதாவது முஷ்தரி வாங்கக்கூடியவருக்கு அது சொந்தமாக்கப்படக்கூடிய வகையில் இருக்கணும். வேற எங்கேயாவது இருக்க அந்த பொருளை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது இல்லை. அல்லது பின்னாடி அந்த பாடத்தெல்லாம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பறக்கக்கூடிய பறவையை பார்த்து சொன்னால் இது நான் இதை விற்றுட்டேன் அப்படின்னு, ஓடி போகக்கூடிய அடிமையை விற்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறாரு. வியாபாரம் செல்லுபடியாகாது.
அது மாதிரி வேட்டையாடுறதுக்கு நாய் அனுப்புனா அதை கொண்டு வந்து அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றது. ஒப்படைக்காமலேயே, சொந்தப்படுத்தப்படாமலேயே வியாபாரம் செஞ்சிடுறது, இதெல்லாம் கூடாது. அல்லது லிமன் நாவல் ஆகிது அன்ஹு, அந்த வியாபாரம் ஒப்பந்தம் செய்கிறாரே, வியாபாரம் வாங்கக்கூடியவர், ஆக்கீதுக்குள் முராது முஸ்தரி, அது பொருளை வாங்கக்கூடியவர், இவர் அன்ஹு அவரை தொட்டும் யாரை நாய்பாக ஆக்குகிறாரோ, லிமன் நாப அல் ஆகிது லஹு அன்ஹு, அவரை தொட்டும் யாரை அவர் நாய்பாக ஆக்குகிறாரோ அவருக்கு அந்த பொருளை ஒப்படைக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். இந்த வாங்கக்கூடியவர் ஆக்கித், வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடியவர், அன்ஹு அவரை தொட்டும் யாரை அவர் நாய்பாக பகரமாக ஆக்குவாரோ அவருக்கு. இந்த நாலாவதுல இது ரெண்டும் சேரும். முதல்ல இது ஒன்று, ரெண்டாவது இது ஒன்று சேர்ந்து தான் 4. 5வது என்னங்க, மலூமன், விற்பவர் வாங்குவர், 2 பேர்களுக்கும் அந்த பொருள் அறியப்படக்கூடிய நிலையில் அந்த பொருள் விற்கப்படக்கூடிய பொருள் ஆகியிருக்கும். ஐயக்கூன மலூமன், ஆனால் ஐயக்கூன மம்லூக்கன், எல்லாம் ஐயக்கூனவுக்கு ஹபர் தான் இதெல்லாம். ஏன்னா தாஹிரன் முன்தஃபிஅன் 1 ஹபர், 2 5 ஹபர் இருக்கு, இதை சேர்த்தா 6 இல்லையா, மலூமன் உட்பட. இப்போ வாங்க 6ல் சொல்றாரு பாருங்கள், இல் முத்தஆகிதைனி ஜின்சன் வ கத்ரன் வ சிஃபத்தன், அதாவது அறியப்படுறது எதுல, பாய் முஸ்தரி நுகர்வோர், அது மாதிரி விருப்ப வியாபாரி, 2 பேர்களுக்கும் ஜின்சன் இனத்தால், இது தங்கம் 22 கேரட்டு, ஒகதரன் அளவால் 1 பவன் 8 கிராம், ஒசிஃபத்தன் தன்மையார், அதான் 22 கேரட்டு, இந்தியா தங்கம் அப்படின்னு இந்த சிஃபத்தால் அறியப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி நாம் படிக்கின்றோம். இதுவெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா, வியாபாரம் என்பது எந்தெந்த பொருட்களில் வியாபாரம் செய்யலாம், வியாபாரம் பொருள் விற்கப்படக்கூடிய அந்த பொருளில் எப்படி அந்த பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் எவ்வளோ டீட்டெயில்ஸாக இதுவரை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். இனி ஆசிரியர் அவர்கள் நாம் சுருக்கத்தில் சொன்னதை போல எந்த பொருளை வியாபாரம் செய்வது, விற்பது கூடாது அதை பற்றி சொல்றாரு. இப்ப பார்க்கலாம், ஃபலா யஸ்ஸிஹு பைஉ ஐனின் நஜிஸத்தின், எனவே அதாவது நஜிஸான பொருளை, ஐன் நஜிஸ், அந்த பொருளே நஜிஸ், அந்த மாதிரி பொருளை விற்குதல் கூடாது, சரியாக ஆகாது. கல்வி, எதை போல அப்படின்னா, நாயை போல. நாய் போல் உள்ளத வஸ்துவை வியாபாரம் செய்யலாமா? வேட்டைக்காக வேண்டி வைக்கப்பட்ட அந்த நாயை வாங்கி வச்சுக்கலாம், தோட்டத்தை பாதுகாக்க. அவருடைய வீடு தனியில் இருக்குது, அப்போ அந்த வீட்டை பாதுகாக்க ஆனால் பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாய். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னோட, யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும் குல் உஹில்ல லக்கும் த்வய்யிபாத் வமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்கும் அல்லாஹ் அப்படிங்கிறான். இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் வேட்டை நாய் வேட்டைக்காக வேண்டி அல்லது வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி அது வளர்க்கலாம், ஆனால் அதை விற்கலாம், அந்த நாய் வியாபாரம் அது கூடும். சாதாரணமாக மற்ற நேரத்தில் இறைச்சிக்காக வேண்டியோ சும்மா அழகுக்காக வேண்டியோ நாய் விற்குதல் என்பது கூடாது. நம்பர் 7, ஒஸ்ஸபுலு ஒஸ்ஸிபுலு ஒஜில்துல் மையித்தி கபல தபகி, அது மாதிரி செத்த பிராணியினுடைய அந்த தோல், இதையும் என்ன செய்கிறது, அதாவது அதை பதனிடுவதற்கு முன்பதாக அது வந்து நஜீஸ். அதெல்லாம் இந்த மாதிரி வியாபாரம் நாம் செய்வது கூடாதுங்கிறாரு. முத்தனஜ்ஜிஸத்தின் அல்லது மற்ற வஸ்துவால் நஜீஸான ஒரு பொருள், அதாவது ஒன்றும் ஐன் பொருள், அந்த வஸ்துவே நஜீஸ், இது அந்த வஸ்துவே நஜீஸ் இல்லை, மற்ற பொருள் இதில் சேர்வதனால் அது என்ன செய்ய நஜீஸ் ஆகுது. அப்படிப்பட்ட நஜீஸான அசுத்தமான வஸ்துவை என்ன செய்யறது, விற்குதல் அது கூடாது. முத்தனஜ்ஜிஸத்தின் இருக்கும், ஃபலா யஸ்ஸிஹு பைஉ முத்தனஜ்ஜிஸத்தின்ல அத்துஃபங்க, அதாவது பிற வஸ்துவை என்ன செய்யறது, நஜீஸாக ஆக்கக்கூடிய அந்த வஸ்துவை விற்குதல் கூடாது. உதாரணமாக என்ன சொல்றாரு, உதாரணமாக பாலில் என்ன செய்யுது, இந்த மண் இருந்தால் கூட பால் என்ன செய்ய கெட்டுரும். அது மாதிரி பாலில் ஏதாவது ஒரு வஸ்து, எண்ணெய் கலந்துச்சின்னு வைங்க, பால் குடிக்க முடியாது. அது மாதிரி ஏதாவது ஒரு வஸ்து, நல்ல வஸ்துவே விழுந்தாலும் அந்த பால் கெட்டுரும். வடை இருக்குது, வடை நம்ம சாப்பிடக்கூடிய, அது பாலில் கொஞ்சம் விழுந்துருச்சு. இது மாதிரி ஏதாவது ஒரு பாலில், உதாரணம் சாயா அல்லது ரெங்கு, அது வந்து பாலில் விழுந்துச்சா கெட்டு போயிடும் பால்.
அது மாதிரி புளி, நம்ம சாப்பிடப்படக்கூடிய புளி இருக்குது, பாலில் விழுந்துச்சுன்னா அது கெட்டுரும். பாலுங்கிறது ஒரு தூய்மையான வஸ்து, அதுலேருந்து இந்த மாதிரி வஸ்து விழுந்தால் அது என்ன செஞ்சிடும். அல்லது நஜீஸான ஒரு வஸ்து விழுந்துருச்சு, அதுவும் என்ன செஞ்சிடும், வீணாகி போயிடும். வலம் யும்கின் தத்ஹீருஹா, அந்த வஸ்துவை, அந்த விழுந்த அந்த வஸ்துவை தூய்மைப்படுத்துவதற்கு சாத்தியமாக ஆகாதே. அப்படிப்பட்ட வஸ்துவாக இருக்கும் நிலையில் அந்த வஸ்து நஜீஸாகுவதை போல, உதாரணமாக கல்லபடி, உதாரண பாலை போல துகுனி மத்தலன், அது மாதிரி எண்ணெயை போல. பால் எண்ணெய் உதாரண துகுனில் எண்ணெயில் வந்து வேறு ஏதாவது வஸ்து விழுந்துருச்சுன்னு வைங்க. உதாரணமாக எண்ணெயில் வந்து ஒரு மருந்து டானிக் ஏதாவது கலந்துருச்சுன்னு வைங்க. அப்போ அந்த எண்ணெய் நம்ம தாளிக்கா சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது, மாத்திரை விழுந்துருச்சு. அல்லது வேறு ஏதாவது பொருள், புண்ணுக்கு வைக்கக்கூடிய மருந்து அதில் விழுந்துருச்சு, நிக்கோட் ஐட்டம். அல்லது ஏதாவது ஈயோ அல்லது பள்ளியோ விழுந்துருச்சு. அது மாதிரி லெவல், அது மாதிரி இதில் பாலை போல விழுந்தால் அதை சுத்தம் செய்ய முடியுமா? சுத்தம் செய்ய முடியாது. அப்போ சுத்தம் செய்வதற்கு முடியாத நிலையில் உள்ள ஒரு வஸ்து, நஜீஸான ஒரு வஸ்து, அதிலே மின்கலாவது, கலக்குதல், இப்படிப்பட்ட வஸ்துவை விற்குதலும் சரியாக ஆகாது. இப்போ இன் அம்கன, அப்படி அந்த வஸ்துவை சுத்தம் செய்வதற்கு, அம்கன அந்த வஸ்துவை சுத்தம் செய்வதற்கு சாத்தியப்பட்டால் அது அசாத்தியம் என்று சொல்லலாம். உதாரணமாக கஸ்தூபின் முத்தனஜிசின் ஜாச, அதாவது நஜீஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையை போல இதை சுத்தம் செய்யலாம். இதில் ஒரு வஸ்து நஜீஸ் விழுந்துருச்சு ஆடையில், இப்போ அந்த வஸ்துவை அந்த நஜீஸ் சுத்தம் செஞ்சுக்கலாம். இது ஏதாவது நஜீஸ் பொருள் வச்சுக்க வேண்டியதான், அசுத்தமான ஒரு பொருள் அதில் ஆடையில ஒட்டிக்கிருச்சு, அதை கழுவி விட்டால் தூய்மையாக ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி தூய்மையாக ஆகுவதற்கு சாத்தியமான இருக்குமேயானால், அதாவது நஜீஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை போல அதை தூய்மைப்படுத்துவதற்கு சாத்தியமாக ஒரு நிலையில் ஒரு நஜீஸ் கலக்குமே யானால், ஆனால் சுத்தம் சுத்தமாயிரும். இப்படிப்பட்ட ஒரு பொருளை விற்றால் ஜாஸ, அந்த பொருளை விற்குதல், அதாவது ஜாஸ பைஉ, அப்படிப்பட்ட நஜீஸை சுத்தமாக்குவதற்கு சாத்தியமான ஒரு வஸ்துவை விற்குதல் ஜாயிஸா ஆகும் என்பதை இதுவரை நாம் கண்டோம். 187வது பாடத்தில் மீதமுள்ள வலா யஸ்ஹு பைஉ மா லா யுதஃபஉ என்ற இந்த வாசகத்திலிருந்து 189வது பாடத்தில் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.